நாமெல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே கௌரி அம்மா அவங்களுடைய பாத யாத்திரையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து சேர்ந்த நேரம் ரொம்ப சரியான நேரம். யாழினிக்கும் இனியாவுக்கும் குழந்தை பாக்கியம் வேணும், குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு பல வேண்டுதலோட தான் கோவிலுக்கு போயிருந்தாங்க. அவங்களுடைய வேண்டுதல் வீண் போகலன்னு தான் சொல்லணும். அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்திய கடவுளே சொல்லியிருக்காரு. ஆனா என்ன ஒண்ணு, இந்த விஷயத்த தான் யாழினி கௌரி அம்மாட்டேன்னு சொல்லாம இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாழினியும் இளங்கோவும் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கௌரி அம்மா கோவில்ல இருந்து திரும்பி வந்தாங்க. வந்தவங்க பிரசாதத்தை கொடுக்கவும், அத்தை அப்படி என்னதான் வேண்டிக்கிட்டீங்கன்னு யாழினி ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. அவங்களும் வெள்ளந்தியா உனக்கும் இனியாவுக்கும் கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் தான் முக்கியமா வேண்டிக்கிட்டான்னு சொல்லவும், இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி மாமியார் மருமகளும் பேசிட்டு இருக்க இடத்துல வேணும்னே வந்து மூக்க நுழைச்சா விஷவள்ளி. நீங்க வேண்டிக்கிட்டதே நடந்த மாதிரி தான். இளங்கோ யாழினியை கூட்டிட்டு செக்கப் போறது மட்டும் ஒன்னும் குறையில, அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி வயிற்றுலதான் எந்த புழுவையும் காணும் பூச்சியும் காணும்னு நக்கலா பேசவும் யாழினிக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு. விஷவள்ளிக்கு சரியான பதிலடியையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது. நீங்க எல்லாம் என்ன கேவலப்படுத்துறீங்க பாருங்க, அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி நான் ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கும் போயிட்டாங்க. டாக்டர் கிட்ட செக்அப் போயிருந்த போதே டாக்டர் ரொம்ப தெளிவா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலும் என்னென்ன வேலைகள்லாம் செய்யக்கூடாதுன்றதையும் ஒரு பட்டியலாவே கொடுத்திருந்தாங்க. யாழினியோட இந்த பேச்சு விஷவள்ளிக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சு. இவ இவ்வளவு உறுதியா ஆணித்தரமா சொல்றானா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நம்ம கிட்ட சொல்லாம இவங்க எல்லாம் சேர்ந்து மறைக்கிறாங்க. ஒருவேளை யாழினி கர்ப்பமா இருப்பாளோ அப்படின்ற சந்தேகம் விஷவள்ளிக்கு வந்ததால இந்த சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்றதுக்காகவே எள்ளுருண்டையை பிடிச்சுக்கிட்டு டப்பா நிறைய போட்டு அதை கொண்டு வந்து யாழினி கிட்ட கொடுத்து, உனக்காக தாமா செஞ்சேன் சாப்பிடுன்னு ரொம்ப அக்கறையோட கொடுத்தாங்க. அந்த பாக்ஸை திறந்து பார்த்ததுமே யாழினோட முகம் சட்டுன்னு மாறி போச்சு. ஏன்னா டப்பா முழுக்க எள்ளுருண்டை. எதை டாக்டர் சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? இவ்வளவு கேவலமான புத்தி எங்க தான் இந்த பொம்பளைக்கு வந்துச்சுன்னே தெரியல. இதுவும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்க வேணாம். அதுக்குதான் கடவுள் சரியான தண்டனை தான் கொடுத்து வச்சிருக்காரு. கொண்டு வந்து கொடுத்ததோட இல்லாம இந்த சாப்பிடுன்னு ஊட்டி விட முயற்சி பண்ணவும் யாழினிக்கு சரியான கோவம் வந்து விஷவள்ளிய ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. எப்ப அற விழுந்துச்சோ அந்த நிமிஷமே விஷவள்ளிக்கு புரிஞ்சு போச்சு, இவ கர்ப்பமா இருக்கா, இத நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கா. எள்ளுருண்டைகளை பார்த்ததும் அவளுக்கு என்ன கோவம் வந்துருச்சு. இந்த விஷயத்த முதல்ல அண்ணன் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புனா. விஷப்பாம்பு சிவத்தை பார்த்து, அண்ணே நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு, இந்த யாழினி கொஞ்சம் திமுறா பேசிக்கிட்டு இருந்தா, அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சேன், அந்த டெஸ்ட்ல அவ பாஸ் ஆயிட்டா, இப்போ மருமக கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லவும் விஷப்பாம்பு சிவ முகத்துல லேசா சிரிப்பு ஏற்பட்டுச்சு. அதை பார்த்ததும் விஷவள்ளிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அண்ணன் யாழினி மேல கோவப்படுவார்னு பார்த்தா சிரிக்கிறாரே அப்படின்னு கொஞ்சம் குதர்க்கமா யோசிக்க ஆரம்பிச்சா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.